வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய நேம் ஆவடைப்பன். இப்போ நம்ம திருநெல்வேலியில் 520 ஆணி தேரோட்டம் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் ரொம்ப அழகாக பவனி வந்துட்டுருக்காரு. அதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி அது நம்ம ஊருடைய ஒற்றுமை, மக்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கப்பட்ட ஒரு திருவிழா. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தேர் திருவிழா நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது? அதாவது போகிற பார்த்தா மத்தியானம் 1 மணிக்குள்ளே நிலையம் வந்துடும்னு எனக்கு தோணுது. அவ்வளோ ஒற்றுமையாக இருந்து இது பண்ணுறாங்க. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு நெல்லைப்பட்டு நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்க இந்த வருஷம்? என்ன வேண்டியிருக்குன்னா எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், ஐடியல் வெயிட்டில் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ மக்கள் இருந்து மனித சக்தியால் நம்ம தேர்மை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக தேர் போயிட்டுருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல? உண்மையிலே உங்களுக்கு எந்த ஹாப்பினஸ் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஏன்னா இங்கே வரதுக்குள்ளேயுமே ஸ்டார்ட் பண்ணி அது வாடிமுக்கு போயிட்டு போவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். மகிழ்ச்சிக்கு மனமார்ந்த நன்றி. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பூரணம். உங்கள் பேர்? மதியாரன். செந்தில் முருகன். குரு நவீன். ஆனால் உங்களுக்கு எந்த ஊர்? கிருஷ்ணாபுரம். கிருஷ்ணாபுரம். நம்ம நெல்லைப்பட்டு தேரோட்டம் எப்படி நடந்துட்டுருக்கு? மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாமி கும்பிட வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. குடும்பத்தோடு வந்திருக்கிறோம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறது. மக்கள் கூட்டம் எப்படின்னா இருக்குது? மக்கள் கூட்டம் நல்லா, பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தேரோட்ட சாமி கும்பிட மக்கள் மிகவும் ஆர்வலாக இருக்கிறார்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு? நெல்லையப்பர் கோயில் வந்தாலே சிவனை கும்பிட்டாலே சிவன் தெரிந்தனை எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் ரொம்ப அருமையாக இருந்தது. அது இன்று விடுமுறை நாள் என்பதால் கூட்டம் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமாம், நான் போன வருஷம் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக வந்துட்டு இது 3வது ஆண்டாக வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ குடும்பமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க வந்து? கண்டிப்பாக மிகவும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்கள் அண்ணன் நீங்கள் தேரோட்டத்தை பற்றி சொல்லுங்கள் 2 வார்த்தை. அந்த இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போக யாரும் நினைக்கேன். மொதல் தேர் மட்டும் இப்போ இழுத்துருக்காங்கன்னு நினைக்கேன். இன்னும் போக இன்னும் தேர்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராதாக்கணியனாச்சு. எனக்கு கோயில்பட்டி பக்கத்தில் லிங்கம்பட்டி. லிங்கம்பட்டிலேருந்து எங்கள் மாமியா ஊர் இந்த ஊர் தான், பாளையங்கோட்டை. நாங்கள் திருவிழா பார்க்கக்காண்டி வந்திருக்கோம். நீங்கள் இப்போ தான் முதல் வரும்போது இருக்கீங்களா, இது மட்டும் வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் நான். வருஷம் வருவோம். ஆமாம், கோயில்பேட்டிலேருந்து இது பார்க்கறதுக்காண்டியே வருஷம் வருவோம். ஆமாம். இப்போ நீங்கள் தான் நம்ம திருநெல்வேலிக்கு தான் பிறந்து வந்திருக்கீங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா கூட தான் வந்திருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்மா அப்பா கூட வரும்போது வந்து முன்ன ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் நேரம் வருவோம். இப்போ முதல் டைமு கால் டயரே வந்திருக்கும். மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் போக போக தான் இன்னும் கூட்டம் நிறைய வரும். மணி 9 மணி தானே ஆகுது. அதனால் நேரம் ஆக நிமித்தம் வரும் மக்கள். காலையில் எழுந்துச்சி செஞ்சு குளிச்சு சமையல். உங்களை சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சா? நல்லபடியாக இப்போ தான் வந்திருக்கோம். வந்து நிமித்தம் உள்ளே போக போகிறோம். பார்த்து சுற்றி பார்க்க. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐஎஸ் மணிபாண்டியன், மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர். அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக தேரோட்டம் பார்த்துருக்கீங்க? நம்ம கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இதை இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதாவது திருநெல்வேலியிலே மிகப்பெரிய ஒரு திருவிழான்னா அது தேரோட்டம் தான். 520 தேரோட்டத்தில் மக்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக ஊர் கூடி தேர் இழுக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியான அந்த நேரத்தில் நாமளும் கலந்துக்கிறதுல பெருமையாக நமக்கு கிடைக்கிறேன். மக்கள் கூட்டம் எப்படின்னா இருக்குமா? மக்கள் கூட்டம் சிறப்பாக இருக்குது. எல்லோரும் அன்போடு இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தேர் அது கூட முக்குக்கே வாகேடான முக்குக்கே போயிடுச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இந்த திரும்ப நல்ல உற்சாகமாக இருக்காங்க மக்கள். அதனால் வேகமாக தேர் வந்து நல்ல போயிட்டுருக்கு. அதனால் சிறப்பாக இருக்குது. ஆமாம், மற்ற மக்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் உற்சாகமாக இருக்காங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆமாம், இதில் வந்து தேர் நல்ல வேகமாக போயிட்டு இருக்குது. நெல்லைப்பேர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? கோயில் தான். நெல்லைப்பேர் கோயில் தான் மிகப்பெரிய ஒரு ஆலயம் திருநெல்வேலியில். அதான் அந்த கோயிலில் வர்றதே பெரிய பாக்கியம், புண்ணியம். எல்லா மக்களும் வரணும், எல்லோரும் அந்த ஆசீர்வாதம் பெறணும். அதுதான் முக்கியம். எல்லா மக்களும் கலந்துக்கிட்டு எல்லோரும் வரணும். ஜாதி மதங்கள் கடந்து ஒற்றுமையாக இருக்கணும். அதான் பெரிய இது. இந்த மண்ணில் வந்து ஒரு துளி ரத்தம் கூட சிந்தக்கூடாது. ஜாதியின் பேரில் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தக்கூடாது என்று நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரமநாயகம். உங்கள் பேர் தம்பி? சித்திரவேல் பேர். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக தேரோட்டம் பார்த்துருக்கீங்க? 4 வருஷம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்களா? அவங்க தனியாக அப்பா கூட வந்துடும். நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க அதுலேருந்து? நல்லா என்ஜாய் பண்ணுறோம். உங்களுக்கு நெல்லைப்பேர் தேரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுவீங்க? நம்ம தேர் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா பெருசாக இருக்குது. ஓகே அண்ணா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து தேரோட்டம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? மக்கள் கூட்டம் எப்படி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மக்கள் வந்து இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக வந்து தேர் எழுப்பாங்க. ரெண்டாவது இது ஒரு 520 வருஷமாக இந்த தேர் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பெரிய தேர் வந்து திருவாரூர் தியாகராஜ பெருமாள் தேர். 2வது தேர் நம்ம நெல்லைப்பேர் கோயில் திருநெல்வேலி தேர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிற்காமல் ஓடிட்டுருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். 1947 நம்ம தேசிய கொடி வந்து இதன் மேலே ஏற்றப்பட்டு இழுத்தாங்கங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்ததில்லை.
ஏன்னா எனக்கு வயசு 50 தான், அதனால் எனக்கு தெரியாது. ரொம்ப வருஷமாக நான் இந்த தேரை பார்த்துட்ருக்கேன். அப்போ முன்னாடிலாம் வந்து ரொம்ப நாள் இழுத்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ சக்கரங்கள்லாம் மாற்றினதுனால கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு நாள்லேயே தேர் வந்து நிலையை சேர்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் வந்து மனித சக்தியை மட்டுமே கொண்டு இழுக்கக்கூடிய ஒரே தேர். மற்ற ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஜேசிபி இந்த மாதிரி இதை வச்சு இழுக்கிறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்கரேஷன்ஸு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரெண்டாவது இப்போ வந்து போலீஸ் வந்து நிறைய பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பயம் இல்லாமல் வந்து இது பண்ணலாம். நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கும் போதெல்லாம் வேறு மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் இல்லை. எல்லாருமே லேடிஸுமே வந்து இப்போது நல்ல தைரியமாக ஒரு வடத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நல்ல போலீஸ் பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. எல்லோரும் ஒற்றுமையாக வந்து சாமி கும்பிட்றதுக்கு சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜேஷ், விகேபுரத்துலேருந்து வரேன். கல்பனா. நிதிக்ஷா. அண்ணா நீங்கள் விகேபுரத்து நம்ம ஊரில் தான் வரீங்க, அதுவும் நம்ம திருநெல்வேலி பக்கம் தான். நீங்கள் எத்தனை வருஷமாக தேரோட்டம் வந்துட்டுருக்கீங்க? இது இப்போ 520வது வருஷம் சொல்லுதாங்க, ஆனால் இதுதான் மொதல் வருஷம் தான் வரேன். சரி, முதல் தடவை வந்திருக்கீங்க, தேர் எப்படி இருக்குது? இல்லை, நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு இவ்வளோ வருஷம் வரல அப்படின்ட்டு சரி இந்த வருஷம் வருவோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது நம்ம தேர் தான் மனித சக்தியால் ஃபுல்லாக பிடிச்சி இழுக்கிறாங்க. நிறைய ஊர்களில் வந்து ஜேசிபி அதை வச்சு தான் இது பண்ணுதாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி நேரில் வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நெல்லையப்பர் தரிசனம் எப்படி இருந்துச்சுண்ணே? தரிசனம் இனிமேல் தான் போகணும், இல்லை இனிமேல் தான் போய் சாமி கும்பிடணும். இப்போ மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது? மக்கள் கூட்டம் இன்னும் பரவாயில்லாமல் இருக்குது, ஓரளவு இருக்காங்க. இன்னும் வர வர அதிகமாகும்னு நினைக்கிறேன். டயம் இருக்குல்ல, இன்னும் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக தேரோட்டம் பார்த்தீங்க, ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். எப்படி இருக்குது தேரை பார்த்தோன்னே? தேர் 3 தேர் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு ஊரில் இழுக்கிறது நல்லா இருக்குது. என்னோட நேட்டிவ் ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் மேரிட் ஆகி வந்தது இங்கே திருநெல்வேலி. இப்போ இனிமேல் வருஷம் கண்டிப்பாக வந்துருக்கீங்க தேரோட்டத்துக்கு? கண்டிப்பாக வந்துடுவேன். இப்போ நீங்கள் நெல்லையப்பட்டு என்ன வேண்டியிருக்கீங்க? நெல்லையப்பர்கிட்ட ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியம் தான் நம்ம என்ன கேட்குறோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு தொழில், அது மூலமாக ஒரு வருமானம், அவ்வளோதான். உங்களுக்கு மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது பார்த்தோன்னே? நிறையா இருக்குது. நம்ம அந்த ஆர்ச்லேயே பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து பை வாக்கு தான் வரோம். நல்லா இப்போவே கூட்டம் நிறையா இருக்குது. இன்னும் நிறையா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. தேரோட டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூக்கா. நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாலசுப்ரமணியன் கந்தசாமி. இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த ஆண்டு வந்து ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டுருக்காங்க, எந்த குறை இல்லாமல் இருக்குது. கோயில் கூட்டங்கள்லாம் இந்த வருஷம் இருக்குது. திருவிழா வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு 10ஆம் திருவிழா. 10ஆம் திருவிழானாலும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெய்லி கச்சேரி இந்த மாதிரிலாம் வந்து நல்லா இருந்தது. கூட்டம் பயங்கரமாக இருக்குது. மக்கள் வந்து இந்த நெல்லை காத்த அப்பர் வந்து நெல்லையப்பருக்கு வந்து ஒரு விசேஷமானது. நெல்லையில் வந்து அவர்கிட்ட வந்து பார்த்து போனாலே ஒரு திருப்தியாக இருக்கும். விவசாயங்கள், கல்யாணங்கள், தடங்கள் எது இருந்தாலும் நல்லா உடனடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய நெல்லையப்பர். காந்திமதி அம்பாலும் அதே மாதிரி நல்லபடி நடத்தி கொடுக்கக்கூடிய இது. அதனால் கூட்டங்கள் நிறைய வரும். கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துருக்கோம் மக்கள், பொதுமக்களுக்கும் நன்றி. இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுல தேரோட்டம் பார்த்துருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மா அவங்களோட வந்திருப்பீங்க. அப்போ உள்ள தேரோட்டத்துக்கு இப்போ உள்ள தேரோட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? அப்போ உள்ள தேரோட்டத்துக்கு இப்போ உள்ள தேரோட வித்தியாசம். அப்போ வந்து ஒரு தேரோட்டம்னா 10 நாள் ஆகும் தேர் போய் நிலைக்கு நிற்கிறதுக்கு. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ ஒரே நாள் நிலைக்கு நிற்கி. அப்போ வந்து தேரை இழுத்து தெருவில் விட்டு போனான்னு சொல்லுவாங்க. ஒரு 10-15 மீட்ரு போவோம், அது நின்றுடும். அடுத்த 15 மீட்டர்ப்பா இழுக்க ஆள் இருக்காது, கஷ்டப்படுவாங்க. இப்போ அப்படி இல்லை. மக்கள் வெள்ளம். திருச்செந்தூர் கடல் அலையான்னு சொன்ன மாதிரி திருநெல்வேலியில் உள்ள அந்த கடல் மாதிரி இங்கே நிற்கி மக்கள். அதனால் தேர் கடற்கரைதான் போயிடுது. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அதனால் திருநெல்வேலிக்கு வந்து இந்த தேரோட்டத்துக்கு வந்து குழந்தை பாக்கியத்தோடு வாங்க. உங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும். நினைச்ச காரியங்கள் காந்திமதி அம்மாள் கொடுப்பாங்க. ஓகே, நன்றிண்ணே. நன்றி. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். கீதா சங்கர். எந்த ஊர் உங்களுக்கு? ஊர் இதே தான், மதுரையில் இருக்கேன். நெல்லையப்பரையும் காந்திமதியும் பார்க்க வந்திருக்கேன். எங்கள் வீடு இங்கே இருக்குது. தேரோட்டம் எப்படி நடந்துட்டுருக்கு? சூப்பராக நடந்துட்டுருக்கு. அம்மையும் அப்பனும் நடத்திக்கிறாவா. சந்தோஷம். எல்லாரோடையும் வந்திருக்கோம். நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ மேடம். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரமேஷ். எந்த ஊர்லேருந்து வரீங்க? ராமையம்பட்டிலேருந்து வரேன். ராமையம்பட்டிலேருந்து பக்கத்தில் தான். அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து தேரோட்டம் பார்த்து இருந்துருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து பாம்பேயில் இருந்தேன். இப்போ 4 வருஷமாக தான் இங்கே இருக்கேன். ஆனால் வருஷம் வந்துடுவேன் பார்க்குறதுக்கு. ஆமாம், வந்துடுவேன். எல்லா பேரும் பார்க்காம இருக்க முடியாது உங்களால்? ஆமாம், பார்க்காம இருக்க முடியாது. இந்த டைம் ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துருந்தேன். ஆமாம். தேர் உடம்பு எடுத்தீங்களா? தேர் உடம்பு இருக்குல்ல, பக்கத்தில் நின்று பார்த்தேன். ஆமாம்.
எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சொந்த ஊர் எனக்கு இது, அதனால். அதுவும் நம்ம ஊரில் ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம நெல்லைப்பெறாமல் பெருமை தான். ஆமாம் ஆமாம், ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம். ஓகே, தேங்க்யூண்ணே. என்ன உங்கள் பேர் சொல்லுங்கள்? என் பேர் பாலா. மங்கையர்கரசி. இசைக்கு முத்து. எந்த ஊர்லேருந்து வரீங்க? டவுன்லேருந்து தான். டவுன் தான். அப்போ நம்ம ஊர் தான். அப்போ நீங்கள் டெய்லி நிறைய பேர் டெய்லி பார்த்துருப்பீங்க. நம்ம நாங்கள் ரெகுலராக பார்க்குறவங்க தான். இது எத்தனை வருஷம் தேரோட்டம் தெரியுமா? இது 520. கரெக்ட். சரி, இப்போ மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது? மக்கள் கூட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் என்ன வேண்டியிருக்கீங்க இந்த வருஷம்? என்ன எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நினச்சது எல்லாமே கிடைக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். கோவில் டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது? ஒவ்வொரு வருஷமும் டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல தேரோட்டம் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போது நீங்கள் சின்ன வயசில் அப்பா அம்மா கூட வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன வித்தியாசம் உங்களுக்கு இருக்குது? டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பெரிய லெவலில் இல்லை. பட் அப்போ வந்து நம்ம இப்போ நம்ம லிபரலாக நம்மளே இண்டிபெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கோம். ஓகே, தேங்க்யூண்ணா. வாங்க, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் தேர் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்களா? ஆமாம், காந்திமதி மாவட்டத்தில். நான் இங்கே பிறந்தது இங்கே தான், வளர்ந்த தூத்துக்குடி, கட்டி கொடுத்தது தூத்துக்குடி. நான் வருஷம் வந்துடுவேன். மக்கள் கூட எப்படிமா இருக்குங்க? ரொம்ப நல்லா. போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்குது. சரிம்மா, ஓகே, தேங்க்யூம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள்? நடராஜ். இதுலேருந்து வரீங்க? ஜமீன் சிங்கம்பட்டி. அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து தேரோட்டம் பார்த்துருப்பீங்க. தேரோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இதுக்கு முன்னே ஒரு ட்ரிப்பு இங்கே தேரோட்டம் பார்க்க வந்த ஒரு ஆள் சொன்னார், இந்த தேரை இழுத்தா வேலை கிடைக்கும்னு. அந்த தேரை பிடிச்சி இழுத்த மேலே ரதியில் வந்தது. நான் இழுத்தேன், எனக்கு வேலை ஒரு மாதத்துக்குள்ளே கிடச்சிட்டு, அறநிலைத்துறையில் கிடச்சிட்டு. இப்போ வேலை கிடச்சிருச்சு. ஆமாம், ஒரு ஆள் சொன்னார், அது சரியாக இருக்காது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தேரோட்டத்தை கூட்டத்தை பார்த்த உடனே? ஆமாம், கூட்டம் நல்லா இருக்குல்ல. இப்போ வர கூட்டம் அதிகமாக இருக்குல்ல. ஆமாம். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் இந்த வருஷம் என்ன வேண்டியிருக்கீங்க? பொதுவாக ஏதாவது நான் விவசாயம் பண்ணால் விவசாயம் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். ஆமாம். சரி, நன்றி தான். அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்? முத்துப்பாண்டியன். நம்ம நெல்லையே ரொம்ப அதிர்ற அளவுக்கு தேரோட்டம் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து இந்த தேரோட்டம் வந்து இந்த ஆண்டு 520வது வருஷம். கூடையில் கொரோனா காலத்தில் 2 ஆண்டுகள் மட்டும் பொது ஜனங்கள் கூடக்கூடாங்கிற அந்த அடிப்படையில் தடைப்பட்டுச்சு. அப்புறம் அந்த தேருக்கு என்ன விசேஷம்னா, பக்தர்களால் மட்டுமே இந்த தேர் இழுக்கப்படும். மிஷினோ அதெல்லாம் கிடையாது. பக்தர்களோட உறுதுணையோடு தான் இந்த தேர் இது வரைக்கும் ஆனதுக்கு அது பெரிய விசேஷம். நெல்லையின் அடையாளமே நெல்லைப்பர் காந்திமதி அம்பாள் தான். ரொம்ப நன்றிண்ணே. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்? வணக்கம், தங்க விஜயா. 2026 இந்த வாட்டி எப்போதை விட மேலும் மேலும் ரொம்ப சீர் சிறப்பாக நடக்குது. எல்லாமே நெல்லைக்கு வந்த பெருமை யாருமே மறக்க முடியாத சூழ்நிலை. எல்லாம் ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த கோமதி அம்மா மண்டபத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக நடக்குது. மென்மையாகவும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப குதூகலமாக நடக்குது. இதுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்தது இந்த தடவை தமிழ்நாட்டு மக்கள் தான். எப்படி தமிழ்நாட்டு மக்களாகிய மக்களை வச்சு தான் இந்த இது எல்லாமே. ஆனால் எப்போதை விட இந்த தடவை ரொம்ப கிராண்டாக நல்லா நடக்குது. பரவாயில்ல, எப்போதும் கிராண்டு தான், இப்போ அதை விட ரொம்ப கிராண்டாக நடக்குது. ஏன்னா எப்போதும் ரொம்ப அமைதியாக நடக்கும். அதை விட இது இந்த தடவை ரொம்ப சிறப்பு தானே. அவ்வளோதான், போதும். ரொம்ப சந்தோஷம். பேசுனேன், இது வரைக்கும் பேசினதில்லை. தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள்? என் பேர் சங்கர் சுப்பிரமணியன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் சுத்தமல்லியிலேருந்து வரேன். ஓகே. டிஷர்ட்லாம் பலமாக இருக்குது. சேம் டிஷர்ட்டு உழவர் பண்ணி எங்கள் அப்பா முன்னாடி போட்டது, அது இப்போ போட்டிருக்கேன். உழவர் பண்ணி எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்குதா? இந்த கோயில் சூப்பராக இருக்குது. தேர் எப்படி இருக்குது? தேர் நல்லா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் லீவ் வேறு, உனக்கு செம்ம என்ஜாயாக இருக்கும். ஆமாம். நெல்லைப்பட்ட இந்த வருஷம் என்ன வேண்டியிருக்கீங்க? அதான் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டியிருக்கோம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்? என் பேர் நதியா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? எங்களுக்கு பேட்டையிலேருந்து வரோம் நாங்கள். எத்தனை வருஷமாக தேரோட்டம் வந்துட்டுருக்கீங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆகுது. 13 வருஷமும் நான் தேரோட்டம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு இந்த ஊர் கிடையாது, எனக்கு சென்னை தான். மேரேஜ் பண்ணி கொடுத்தது இந்த ஊரில். வந்து இவரை பார்த்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம்தான். ஏன்னா அங்கேருந்து இங்கே வர்றதே ஒரு பெரிய விஷயந்தான். கடல் கடந்து வந்த மாதிரி நம்ம வந்திருக்கோம். இவரை பார்த்ததுல எனக்கு மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷம். வருஷம் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் தராரு, நமக்கும் தரட்டும். எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கும். தேங்க்யூக்கா. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்? அண்ணா வணக்கம், என் பேர் துரை. உங்கள் பேர் என்ன? பிச்சுமணி. சபரிநாதன். சண்முகம். மகேஷ். சரண். அன்பு. கோபாலன். எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தேரோட்டத்தை பார்த்தாலே தெரியுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல? எப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அதாவது மிஸ் பண்ணாமல் வந்துடணும். பாரம்பரியம் மிக்குது. எத்தனை வருஷம் தேரோட்டம் தெரியுமா? 520வது தேரோட்டம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. மக்கள் கூட்டம் எப்படின்னா இருக்குது? இந்த வாட்டி காலையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்போவுமே அதிகமாக இருக்கும், இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போக போக கூடுவோம்.
இப்போ இந்த வாட்டி காலையில் கம்மியாக இருக்குது. கரெக்டான டைமிங் கிளம்பிட்டு அப்புறம் சீக்கிரமாக தேர் நிலைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கு. முன்னை விட இப்போ இந்த வருஷம் ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கனால சீக்கிரம் நிலைக்கு வந்துடும் நினைக்கிறேன். போன வாட்டி ரொம்ப லேட் ஆகிட்டு தேர் இழுக்கிறதுக்கு. இந்த வாட்டி 7:20 7:25க்குலாம் ரன் ஆகிட்டுல தேர். ஆமாம், சீக்கிரம் வந்து நின்றும் நினைக்கிறேன், நிலைக்கு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ மக்கள் நிறைய பேர் தேரை வடமுடிச்சு வைக்கிறாங்க. நீங்கள் வடமுடிச்சு வைத்தீங்களா? காலையில் நாங்கள் வந்துட்டோம், 6 மணிக்கே வந்துட்டோம். 6 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு மேலே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் காலையிலே டிவிகே சார்பாக நம்ம அமைச்சர் ரமேஷ் வந்து தொடங்கி வச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு நிலைப்படும் வருஷம் என்ன வேண்டியிருக்கீங்க? பசங்களை அதுவும் சீக்கிரம் கல்யாணம் முடியணும், சீக்கிரம் செட்டில் ஆகணும். அது மூத்தவர் இவர் தான். இவருக்கு தான் கல்யாணம் முடியணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பிளானு? நான் தேரோட்டம் முடிய போகுது. அடுத்து நீங்கள் என்னென்ன உங்களுடைய பர்சனல் ஒர்க்லாம் வச்சுருப்பீங்க, அதில் என்ன பண்ண? அவ்வளோதான், ஊருக்கு கிளம்ப வேண்டி தான். எல்லாம் வெளியூர், எங்கள் நேட்டிவ் திருநெல்வேலி தான். எல்லாம் ஒரு இடமா ஒர்க் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டி தான். இதுக்காண்டி வந்திருக்கு. பண்ண ஓகே, சரி, தேங்க்யூண்ணே. நான் உனக்கு உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுரேஷ்னு பேர். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் வந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து வரேன். அப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக தேரோட்டத்துக்கு வந்திருக்கீங்க? எங்கே தேரோட்டத்துக்கு ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். நாங்கள் ஒர்க் பண்ணுறேன், ராமராஜில் ஒர்க் பண்ணுறேன். மக்கள் கூட்டம் எப்படின்னா இருக்குங்க? மக்கள் நல்ல கூட்டமாக இருக்குது. பக்தர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப வேகமாக சுற்றி வந்துட்டு இருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வருஷம் எப்போதுமே வந்து லேட்டாக தான் கிளம்பு தெரியும். ஆனால் இந்த வருஷம் முன்னே கிளம்புது. ஆனால் மக்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு என்னால் முன்கூட்டியே வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூண்ணே. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பழனிவேல் சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரம் தான். நீங்கள் சின்ன வயசுலேருந்து தேரோட்டம்லாம் வந்திருப்பீங்க. ஆமாம் சார், நான் தேரோட்டம் அன்றைக்கி தான் பிறந்தது. ஆமாம், சூப்பர் சூப்பர். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் தான். அப்படியா? வாழ்த்துக்கள். ஆமாம். சரி, நான் இந்த வருஷம் நிலைப்பட்டு என்ன வேண்டியிருக்கீங்க? 4 வருஷம் ஆகுது சார். 54 வயசு ஆகுது. ஆமாம். மக்கள் கூட்டம் எப்படின்னா இருக்குது? நல்லா அமோகமாக இருக்குது. வெளியூர் கூட்டமும் நல்லா இருக்குது, உள்ளூர் கூட்டமும் நல்லா இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இதாகிடுச்சு. எல்லோரும் நல்லா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆமாம், சரி, தேங்க்யூண்ணே. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். முத்துகிருஷ்ணன், மீனாட்சிபுரம். எத்தனை வருஷமாக தேரோட்டம் பார்த்துருக்கீங்க? இதோ 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். அப்போ 10 வருஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு? இந்த ஒரு நாள் லீவு போட்டு தான் வந்து கண்டிப்பாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். தேர் எப்படி ரொம்ப ஜகஜோதி தேர் வடம் வந்துட்டு இருக்கு? ஆமாம், நல்லா இருக்குது. போன வாட்டியோட இந்த வாட்டி நல்ல கூட்டங்கள் நிறையா இருக்குது. மக்கள் கூட்டம் எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குது. காலையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூண்ணே. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முருகன். உங்களுக்கு முதலில் உங்கள் டிவிக்கும் வணக்கம், காலை வணக்கம். நான் வந்து முன்னாள் படை வீரர், பொறுப்பு வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் வந்திருக்கேன். திருநெல்வேலி மாநகரத்தில் வந்து நம்ம நெல்லையப்பரும் காந்திமதியும் அருள் கொண்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது. இந்த மக்களுடைய ஒரு பக்தி பரவசம் மிக மிக ஒரு 40 வருஷத்துக்கு முந்தியோட இப்போ நல்லா இருக்குது. எல்லாமே பாராட்டக்கூடியது. உங்கள் டிவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன, நான் டவுனை சேர்ந்தவன். படிக்க பருவத்திலிருந்தே இன்னை வரை நல்லா பகவான் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மாள் அருளை பெற நாங்கள் பாடாத படிக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. தம்பி வணக்கம், பேர் சொல்லுங்கள். என் பேர் மனோகவின். என் பேர் மனோகோமேதி. என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? நான் 4th ஃபஸ்ட்டு. சரி, சாமி பார்த்தீங்களா? சாமி பார்ப்போம். தேர் எப்படி இருக்கு? தேர் ரொம்ப பெருசாக இருக்குது. பிடிச்சிருக்கா? ரொம்ப. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கல, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இது என்னோட 3rd டைம். சரி, தேர் இழுத்துருக்கீங்களா? தேர் இழுத்தது கிடையாது, ஆனால் இந்த தடவை எடுக்க போகிறோம். போகிறீங்களா? சூப்பர் சூப்பர். மக்கள் கூட்டம் எப்படி இருக்குங்க எல்லாரும்? இங்கே எல்லாரும் ஆமாம் கூட்டமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னீங்களா நம்ம ஊரில் பேர் தேர் இருக்குன்னு? சொன்னேன். ஓகே. அப்போ உங்களுக்கு தேர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு? நல்ல பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கா? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னீங்களா எங்கள் ஊரில் தேர் வருதுன்னு? ஓகே. வேறு என்ன பிளானு? அடுத்து என்ன பொருளாக வாங்க போகிறீங்க? அடுத்து என்னது, ஐஸ் வாங்க தான் இருக்கோம். சரி, ஓகே, தேங்க்யூ. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மயிலாம்பாள். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் திருப்பூருங்க. திருநெல்வேலியில் சொந்த ஊர். 23 வருஷம் கழித்து மறுபடியும் நெல்லையப்பர் தேரோட்டம் பார்க்க வந்திருக்கோங்க. எத்தனை வருஷம் தேரோட்டம் ஞாபகம் இருக்குதா? 520ங்களா? ஓகே ஓகே ஓகே. மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது? செமையாக இருக்குதுங்க. தேர் வடம்பிடிச்சு எடுத்தீங்களா? கண்டிப்பாக. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நெல்லையப்பர் எப்படி இருக்காரு இந்த வருஷம்? இந்த வருஷம் ஜெகஜோதியாக இருக்கிறார் நெல்லையப்பர். என்ன வேண்டியிருக்கீங்க நெல்லையப்பர் இந்த வருஷம்? எல்லாரும் நல்லா இருக்கணும், திருநெல்வேலி ஊர் நல்லா இருக்கணும். சரி, ஓகே, தேங்க்யூ மேடம். பேர் சொல்லுங்கள். என் பேர் தினேஷ். பேச்சுமுத்து. என் பேர் பேச்சுமுத்து. சரவணகுமார். உதயா வெற்றிவேல்.
எல்லாரும் ஒரே ஊர் தானா? ஆமாம். எத்தனை வருஷமா தேரோட்டம் வந்துருக்கீங்க? தேரோட்டமா 10 வருஷமா 10 வருஷமா வந்துருக்கீங்க. சரி, எப்படி இருக்கு தேர்? தேர் சூப்பராக இருக்கு. தேர் உடம்பு செலுத்திங்களா? திருநெல்வேலினா திருநெல்வேலி தான். திருநெல்வேலி பயலுக கொடூரமா. ஓகே, தேங்க்யூ. என்ன உங்கள் பேர் சொல்லுங்கள்? மாரியப்பன். எனக்கு எந்த ஊர்லேருந்து வரீங்க? எனக்கு இங்கே டவுன் தான் சார். நீங்கள் சின்ன வயசுலேருந்து தேரோட்டம் பார்த்துட்டு இருப்பீங்க? ஆமாம், எனக்கு 33 வருஷம் ஆகுது. எனக்கு விவரத்தஞ்சிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது? இல்லை, இன்றைக்கி பெரிய தேர் போயிருக்கனால இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் தேர் இங்கே வந்துருப்போம் ½ hour. போன தடவைலாம் ரொம்ப நைட் ஆயிடுச்சு. இந்த தடவை ஆனால் ஸ்பீடாக வந்துருச்சு தேர். இந்த தடவை நல்லாயிருக்கும். இன்னும் கூட்டம் இனிமேல் தானே டைம். இப்போ 9 மணி தானே ஆகுது. இன்னும் வர வர இன்னும் நிறைய கூட்டங்கள்லாம் நிறைய வரும். எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக மட்டும் இருக்கணும். அது உங்கள் உதவியும் நல்லா தேவைப்படும். சரிங்க, சரி, தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள்? என் பேர் மாரியம்மாள். கங்காதேவி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் நாகர்கோயிலேருந்து. நாகர்கோயிலேருந்து வரீங்க. ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை, இங்கே வந்திருக்கோம். அடிக்கடி திருநெல்வேலிக்கு வரும். எத்தனை வருஷம் தேரோட்டம் ஞாபகம் இருக்குதா? ஆமாம், 520வது தேரோட்டத்துக்கு சொல்லிட்டீங்க. மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் தேர் இழுக்க ஆரம்பிச்சோன்னா கூட்டம் கூடிரும், அதிகமாகிடும். எல்லைப்பட்டு என்ன வேண்டியிருக்கீங்க? நிறைய வேண்டுதல் இருக்குது. ஒரு நிறைவேற்றி கொடுப்பாரு, நம்பிக்கையாக இருக்குது. ஆமாம். சரி, தேர் வடம் பிடிச்சி எழுதிங்களா? இல்லைங்க, இனிதான் போகிறோம். ஓகே, தேங்க்யூ மேடம். நான் உங்கள் பேர் சொல்லுங்கள்? என் பேர் எஸ் முருகன் சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பக்கம் பள்ளமடை சார். பள்ளமடை. தேரோட்டம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இது தேரோட்டம் நாங்கள் வருஷம் வருவோம் சார். குடும்பத்தோடு வருவோம். கோயில் நல்ல பேர் நல்ல முறையில் வேண்டி சாமி கும்பிட்டு போவோம். நம்ம நாட்டில் எல்லா வளமும் நல்ல முறையில் பெருகணும், எல்லா மக்களும் ஒற்றுமையுடன் வாழணும்னு சாமிகிட்ட நாங்கள் வேண்டிக்கிடுவோம் சார். தேங்க்யூண்ணே. வணக்கம். நான் தென்காசி பக்கம் ஆய்க்குடியிலேருந்து வரேன். என் ஒய்ஃப் ஊர் இந்த ஊர். ஆனால் நான் 10 வருடங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது. நெல்லையப்பர் காந்திமதி அம்மாளும் எங்களுடைய சௌந்தரநாயகி காலகண்டேஸ்வரர் மாதிரி ஆய்க்குடி மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதை ஏற்பாடு பண்ணியிருந்த அனைவருக்கும், இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள், கோயில் நிர்வாகிகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுமக்கள் மற்றும் இந்த யூடியூப் டிவி நிறுவனர் மயூரி டிவி, அனைத்து தமிழ்நாட்டு டிவி நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி சுற்றி வர எல்லாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அன்னதானம் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தண்ணி வகைகள் அனைவரும் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. காவலர்களுக்கும் நன்றி. அந்த உலகத்தில் உள்ள எல்லா கடவுளுக்கும் நன்றி. தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள்? கருத்தப்பிள்ளையூர் கிறிஸ்டோபர். எத்தனை வருஷமாக தேரோட்டம் வந்துட்டுருக்கீங்க? ஒரு 15 வருஷமாக வரேன். வற்றாத ஜீவநதி தாமிரபரணி நதிக்கரையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் ஆலய ஆணி தேரோட்ட திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேர் திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தண்ணீர் மற்றும் சகல வசதிகளும் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். காவல்துறை மிக சிறப்பான பாதுகாப்பு பணி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர் திருவிழாவில் ரயில் போக்குவரத்து இல்லாததால் சற்று கூட்டம் கம்மியாக இருக்கிறது. திருநெல்வேலி டு செங்கோட்டை, செங்கோட்டை டு திருநெல்வேலி பயணிகள் ரயில் இயக்கப்படவில்லை. மற்றும் ரயில்களில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டதால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இருப்பினும் மிக சிறப்பாக இந்த தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி அன்பர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள்? அரவிந்த். தேர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. பெருசாக இருக்கா? பெருசாக இருக்கா தேர்? ரொம்ப சாமி கும்பிட்டீங்களா? சாமி கும்பிடணும். ஓகே. உங்கள் பேர்? மணிமேகலை. நீங்கள் எத்தனை வருஷமாக தேரோட்டம் பார்த்துருக்கீங்க? தேரோட்டம் நாங்கள் இங்கே தான் கல்லணை ஸ்கூலில் தான் படித்தேன். அவன் 6th இருந்தே பார்த்துக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ. இந்த காலத்தில் நல்லாவே கூட்டம் இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் வர வர தான் பார்க்கணும். சரி, தேங்க்யூக்கா. என்ன வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்? என் பேர் முருகன். உங்கள் பேர்? ஹரிணி. அனுப்பிரபா. மகேஸ்வரி. நீங்கள் எத்தனை வருஷமாக தேரோட்டம் வந்துருக்கீங்க? நாங்கள் பிறந்தலேருந்து இந்த ஊர் தான். பிறந்தலேருந்தே பார்த்துட்ருக்கோம். நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக தேரோட்டம் பார்த்துட்ருக்கேன். மக்கள் கூட்டம் எப்படின்னா இருக்குது? கூட்டம் நல்லா இருக்குது. இன்றைக்கி சண்டேனால போகிற கூட்டமாக. மித்த நாள்லாம் என்னென்னா அவங்களுக்கு இங்கே உள்ள உள்ளூர் மக்கள் மட்டும்தான் வருவாங்க. சண்டேனால பக்கத்தில் உள்ள எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. அது பிரசித்தியான தேரோட்டம், 520 தேரோட்டம். நெல்லை மாவட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்லாம் இதுவும் ஒன்று. அதுவும் நம்ம தேர் மனித சக்தியாலேயே எடுத்துகிட்டு வர தேர். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, இது என்னென்னா இப்போ உள்ள அடுக்கு கம்மி. முன்னாடி பயங்கரமாக, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்த 2வது தேர் நம்ம தேர் தான். அடுக்குகள் இப்போ குறைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி ஒரு வாரம் தேர் இழுப்பான்னு சொல்லியிருக்காங்க.
இழுத்து இழுத்து விட்ருவாங்க. வந்து ஒரு வாரம்லாம் நல்லா ஃபங்க்ஷன் நல்லா ஃபெஸ்டிவல் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ மக்கள் வந்து தொகை கம்மி, அதனால் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து இருந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன்லேயும் மக்கள் நெருக்கடி, அது போக இன்னும் ஒவ்வொருத்தர் வேலைகள் காரணமாக ஒரே நாளில் இழுத்து விட்டுருந்தாங்க. அவ்வளோதான். அப்படி நல்ல தேரோட்டம் எல்லோரும் வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூப்பா. தேர் பார்த்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவீங்களா நம்ம ஊர் தேர் பற்றி? ஆமாம் சொல்லியிருக்கேன். ஆமாம். சரி, தேர் வடம் பிடிச்சி இழுத்தீங்களா? இல்லை. இல்லையா? சரி, ஓகே. கூட்டம் எப்படி இருக்கு? கம்மியாக தான் இருக்கு எப்போத்தோட. ஓகே. நீங்கள் நிலைப்பட்டு என்ன வேண்டியிருக்கீங்க இந்த வருஷம்? நல்லா படிக்கணும், மார்க் வாங்கணும். நீங்கள் தேர் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இருக்கா? ஓகே. நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்க? நானும் நல்லா படிக்கணும். ஓகே, தேங்க்யூ.